ஹரே கிருஷ்ணா. உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது. பாகம் 29, அத்தியாயம் 10, 10வது காலை உலா, அதன் தொடர்ச்சி. உரையாடலின் தலைப்பு அனைத்தும் ஆன்மீகமே. டாக்டர் சிங் கேள்வி கேட்கிறார். பருப்பொருள் பிரக்ஞை என்றால் கிருஷ்ண பிரக்ஞையற்று இருப்பதா? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம். டாக்டர் சிங் மேலும் கேட்கிறார், அப்படியானால் கிருஷ்ண பிரக்ஞையில் உள்ள போது பருப்பொருள் இயற்கை என்னவாகிறது? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், நீங்கள் கிருஷ்ண பிரக்ஞையுடன் தொடர்ந்து இருந்தால் எதுவுமே பருப்பொருள் அல்ல என்பதை உணர்வீர்கள். கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்படும் மலர் பருப்பொருள் அல்ல. ஏனெனில் பருப்பொருளான எதையும் கிருஷ்ணர் ஏற்பதில்லை. இதனால் மலர் செடியில் இருக்கும் வரை பருப்பொருளாக இருக்கிறது என்றும், கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்படும் போதே ஆன்மீகமாகிறது என்றும் நினைக்கலாகாது. ஏனெனில் மலர்கள் உங்களது மோகத்திற்காக, ஆசைக்காக படைக்கப்பட்டுள்ளது என நீங்கள் நினைக்கும் போது அது பருப்பொருள். ஆனால் அது கிருஷ்ணரின் மகிழ்ச்சிக்காக படைக்கப்பட்டன என்பதை நீங்கள் உணரும் போது அம்மலரும் ஆன்மீகமானதே, அம்மலர்களும் ஆன்மீகமானதே என்பதை நீங்கள் உணரலாம். டாக்டர் சிங் மேலும் கேள்வி கேட்கிறார், அப்படியானால் உண்மையில் உலகம் முழுவதும் ஆன்மீகமானதா? ஸ்ரீல பிரபுபாதா பதில் கூறுகிறார், ஆம். எனவேதான் நாம் அனைத்தையும் கிருஷ்ணரின் சேவையில் அர்ப்பணிக்க விரும்புகிறோம். அப்போது அது ஆன்மீக உலகமாகிறது. டாக்டர் சிங் கூறுகிறார், அப்படியானால் கிருஷ்ணரின் படைப்புகள் அனைத்தையும் அதே கண்ணோட்டத்தில் ரசிக்கலாமா? உதாரணமாக, இந்த மரம் கிருஷ்ணருக்கு சொந்தமானது, ஆகையால் தான் மிகவும் அழகாக இருக்கிறது என்று நினைக்கலாமா? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம். அதுவே கிருஷ்ண பிரக்ஞை, கிருஷ்ண உணர்வு எனப்படுகிறது. டாக்டர் சிங் மேலும் கேட்கிறார், ஆலயத்தில் உள்ள கிருஷ்ணரின் மூர்த்தியை வெறும் கல்லாகவோ அல்லது மரமாகவோ நினைப்பவனின் நிலை என்ன? ஸ்ரீல பிரபுபாதா அதற்கும் பதில் கூறுகிறார், அவன் உண்மையை அறியாதவன். மூர்த்தி எவ்வாறு பருப்பொருளாகும்? கல்லும் கிருஷ்ணரின் சக்தியே. எங்கும் உள்ள மின் சக்தியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை மின்பொறியாளரே அறிவார். அதேபோல் கிருஷ்ணர் எங்கும் இருக்கிறார், கல்லிலும் கூட. ஆனால் அதில் கிருஷ்ணரை எவ்வாறு காண்பது என்பதை கிருஷ்ண பக்தர்கள் மட்டுமே அறிவார்கள். கிருஷ்ணர் இல்லாமல் கல் இல்லை என்பதை பக்தர்கள் மட்டுமே அறிவார்கள். எனவேதான் மூர்த்தியை பார்க்கும் போது அவர்கள் இதோ கிருஷ்ணர் என்கிறார்கள். கிருஷ்ணர் மற்றும் அவரது சக்திகளில் உள்ள உண்மையான ஒருமையை அவர்கள் காண்கிறார்கள். அடுத்த உரையாடலின் தலைப்பு ஒருமையிலும் வேற்றுமையை காணுதல். டாக்டர் சிங் கேட்கிறார், கிருஷ்ண பிரக்ஞை உள்ளவர்கள் கல்லில் செதுக்கப்பட்ட மூர்த்தியில் கிருஷ்ணரை காண்பது போல் சாதாரண கல்லிலும் கிருஷ்ணரை காண்கிறார்களா? ஸ்ரீல பிரபுபாதா பதில் கூறுகிறார், ஆம். டாக்டர் சிங் கேட்கிறார், அதே அளவிலா? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம். ஏன் இருக்கக்கூடாது? பகவத்கீதையில் 9.4 கிருஷ்ணர் கூறுகிறார், மயாததம் நிதம் சர்வம் ஜகத் அவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி ந சாகம் தேஸ்வ அவஸ்தித. கிருஷ்ணரின் சக்தி, அதாவது அவரது சக்தியின் பகுதி வெளிப்பாடு இப்பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவிலும் ஊடுருவி இருக்கிறது. ஆனால் கிருஷ்ணரின் அறிவுரைக்கேற்ப அமைக்கப்பட்ட மூர்த்தியிலோ முழுமையாக வெளிப்படுத்தப்பட்ட அவரது சுய உருவில் வீட்டிருக்கிறார். இத்தத்துவம் அசிந்திய பேதாபேத தத்துவம் எனப்படும். அதாவது இறைவனும் இறைவனது சக்திகளும் ஒரே சமயத்தில் ஒன்றாகவும் வேறாகவும் உள்ளன என்பதாகும். உதாரணமாக, உங்கள் அறையில் சூரிய வெளிச்சம் இருந்தால் சூரியனே அங்குள்ளதாக ஆகாது. சூரியனும் அதனின்று வெளிப்படும் சக்திகளான வெப்பமும் வெளிச்சமும் தன்மையில் ஒன்றானவையே, ஆனால் அளவில் மாறுபட்டவையே ஆகும். டாக்டர் சிங் மேலும் கேள்வி கேட்கிறார், இருந்தாலும் ஒருவன் கிருஷ்ணரை சாதாரண கல்லில் காணக்கூடும் என்கிறீர்களா? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம். ஏன் கூடாது? கல்லை கிருஷ்ணரின் சக்தியாக காண்கிறோம். டாக்டர் சிங் கேட்கிறார், ஆனால் நாம் அவரை கல்லில் வழிபட முடியுமா? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், கல்லில் உள்ள அவரது சக்தியின் மூலம் நாம் அவரை வழிபட முடியும். ஆனால் கல்லையே நாம் கிருஷ்ணராக வழிபட முடியாது. இந்த மேஜையை கிருஷ்ணராக வழிபட முடியாது. இருப்பினும் நாம் அனைத்தையும் கிருஷ்ணரின் சக்தியாக பார்ப்பதால் அனைத்தும் வழிபாட்டிற்குரியதே ஆகும். கிருஷ்ணர் மட்டுமல்லாமல் அவரது சக்தியும் வழிபட தகுந்ததே. ஆகையால் நாம் இந்த மரத்தையும் வழிபடலாம். எப்படி இருப்பினும் ஆலயத்தில் உள்ள மூர்த்தியை வழிபடுவது போல் இம்மரத்தையும் வணங்குவோம் என்பதல்ல.
எனது குழந்தை பருவத்தில் கிருஷ்ணரின் சக்தியை நாம் வீணாக்க கூடாது என்று எனது பெற்றோர்கள் கற்பித்திருக்கிறார்கள். தரையில் ஒரு மணி அரிசி கிடந்தாலும் அதை எடுத்து நெற்றியில் ஒட்டிக்கொண்டு பிறகு சாப்பிட வேண்டும். அதை வீணாக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். அனைத்தையும் கிருஷ்ணருடன் இணைத்தே பார்க்க வேண்டும் என்றும் கற்பித்துள்ளார்கள். அதுவே கிருஷ்ண பிரக்ஞை, அதாவது கிருஷ்ண உணர்வு என்பதாகும். எதையும் வீணாக்கவோ துஷ்பிரயோகம் செய்யவோ நாங்கள் அனுமதிப்பதில்லை. அனைத்தும் கிருஷ்ணரே என்பதை எப்படி அறிவது, அனைத்தையும் கிருஷ்ணருக்காக எப்படி பயன்படுத்துவது என்பதை எல்லாம் நாங்கள் எங்கள் சீடர்களுக்கு கற்பிக்கிறோம். பகவத்கீதையில் 6.30 கிருஷ்ணர் கூறுவது போல், யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மயி பஷ்யதி தஸ்யாகம் ந பிரணஸ்யாமி பிரணஸ்யதி. என்னுள் அனைத்தையும் அனைத்தினுள்ளும் என்னையும் காண்பவன் என்றும் என்னை இழப்பதில்லை, நானும் அவனை இழப்பதில்லை. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் அத்தியாயம் 11வது காலை உலா என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.